ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 7ാவது അധ്യായം. ശ്രീശുക ബ്രഹ്മർഷി പരീക്ഷിത്തുക്ക് ഋഷഭദേവനോട് മൂത്ത പുത്രനാன பரதனோடு கதையை சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால ஸ்ரீ சுக உவாச்ச. 1வது கத்யபாகம். பரதஹ து பாகவதஹ மகாபாகவதஹ யதா பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதஹ ததனுசாசனபரஹ பஞ்சஜனிம் விஸ்வரூப துஹிதரம் உபயேமே. பரதஸ்து மகாபாகவதோ யதா பகவதாவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதஸ்ததனுசாசனபர பஞ்சஜனிம் விஸ்வரூப துஹிதரமுபயேமே. ஸ்ரீசுகன் பரீட்சித்துக்கு சொன்னார், பாகவத உத்தமனான ഋഷഭനോട് ഉപദേശപ്പടി ஆஜ்ஞைப்படி பரதன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்கு அந்த ஸ்தானத்தை ஸ்வீகரிச்சார். அதுக்கப்புறமா பரதன் விஸ்வரூபனோடு புத்திரியான பஞ்சஜனிய திருமணம் பண்ணிண்டு கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசனம் பண்ணினார். இரண்டாவது கத்யபாகம். தஸ்யாம் உஹ வா ஆத்மஜான் கார்ஸ்நேன அனுரூபான் ஆத்மனஹ பஞ்ச ஜனயாம் ஆச பூத ஆதிஹி இவ பூத சூக்ஷ்மாணி. தஸ்யாம் உஹ வா ஆத்மஜான் கார்ஸ்நேனானுரூபானாத்மனஹ பஞ்சஜனயாமாஸ பூதாதிரிவ பூத சூக்ஷ்மாணி. பஞ்சஜனிய திருமணம் பண்ணிண்டு கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசிச்சாரே பரதன். விஸ்வரூபனோடு புத்திரிய திருமணம் பண்ணிண்டு குடும்ப ஜீவிதம் ஆரம்பிச்சாரே பரதன். அவருக்கு 5 புத்திரர்கள் ஜனிச்சா. அகங்காரத்திலேந்தும் சப்தாதி பஞ்ச தன்மாத்திரங்கள் எப்படியாக்குமோ உண்டாகிறது, அதே மாதிரி அவருக்கு அந்த பஞ்சஜனியிலேந்து அவருக்கு துல்லியமா இருக்கிற 5 புத்திரர்கள் ஜனிச்சா. தஸ்யாம் உஹ வா பஞ்சஜனியில பரதனுக்கு ஆத்மனஹா பரதனுக்கு ஈக்குவல் ஆயிட்டு கார்ஸ்நேன பஞ்ச ஆத்மஜான் பூர்ண குணங்கள் எல்லாம் இருக்கிற பரதனோடு பூர்ண குணங்கள் எல்லாம் இருக்கிற 5 புத்திரர்களை ஜனயாம் ஆசா ஜனிப்பிச்சார். பூத ஆதி பூத சூக்ஷ்மாணி இவா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்படுறது. தாமச அகங்காரத்திலேந்து பஞ்சபூதங்கள் உண்டானது தாமச அகங்காரத்திலேந்து ஆக்குமே. அந்த பஞ்சபூதங்கள் உண்டாகிறதுக்கு காரணம் தாமச அகங்காரமாக்குமே. தாமச அகங்காரத்திலேந்து சப்தம் தொடங்கின பஞ்ச தன்மாத்திரங்கள்
எப்படியாக்குமோ உண்டாச்சு. பஞ்சபூதங்களிலேந்து பிரபஞ்சம் நன்னா விகசிச்சு வந்தது. அதே மாதிரி பரதனுக்கு 5 புத்திரர்கள் உண்டாகவும் அவளுக்கு குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் எல்லாம் உண்டாகவும் செஞ்சு வம்சம் நன்னா அபிவிருத்தி பிராபிச்சது. மகத்தத்துவம், அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவம் அப்படிங்கிறது 3ஆயிட்டு பிரிஞ்சது. சாத்திக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்திக அகங்காரத்திலிருந்து தேவதைகள், ராஜச அகங்காரத்திலிருந்து இந்திரியங்களும் அந்தக்கரணங்களும், தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இப்படி இருக்கிற பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் உண்டாகிறதுக்கு காரணம் தாமச அகங்காரமாக்கும். அதே மாதிரி ஆக்கும் இங்க பரதன் அப்படிங்கிற சிரேஷ்டன் அவர் உண்டானதாலே ஆக்கும் அவருக்கு அந்த 5 புத்திரர்கள் உண்டாயி அவளுக்கு வம்ச பரம்பரை உண்டானது. மூணாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். சுமதிம் ராஷ்டிரபிருதம் சுதர்ஷனம் ஆவரணம் தூம்ரகேதும் இதிஹி அஜனாபம் நாம ஏதத் வர்ஷம் பாரதம் இதி யதஹ ஆரப்ய व्यबदिशन्ति. सुमदिं राष्ट्रभृतं सुदर्शनमावरणं धूम्रकेतुमिति अजनाभं नामैतद्वर्षं भारतमिति यत आरभ्य व्यबदिशन्ति. சுமதிம், சுமதி அப்படிங்கிற புத்திரன், ராஷ்டிரபிருதம், ராஷ்டிரபிருத் அப்படிங்கிற புத்திரன், சுதர்ஷனம், சுதர்ஷனன் அப்படிங்கிற புத்திரன், ஆவரணம், ஆவரணன் அப்படிங்கிற புத்திரன், தூம்ரகேதும், தூம்ரகேது இது இப்படின்னு அவரோட புத்திரர்களோடு பேருகள். இப்படியெல்லாம் ஆயிருந்தது அவரோடு புத்திரர்களோடு பேருகள். அஜனாபம் நாம, அஜனாபம் அப்படிங்கிற பேரில தெரியப்பட்டிருந்த ஏதது வருஷம் பரதனுக்கு கிடைச்ச அந்த பூமியோடு பார்ட்டு ஜம்புத்வீப 9ஆயிட்டு விபஜிச்சு அதனோடு ஒரு பகுதி பரதனுக்கு கொடுத்தாரே ரிஷபதேவன், அந்த உபபூகண்டம். அதாக்கும் இங்க ஏதது வருஷம் அப்படின்னு சொன்னது. பரதனுக்கு அப்பாவான ரிஷபதேவன் பிரிச்சு கொடுத்த அந்த உபபூகண்டம் யதஹா ஆரப்ய, பாரதத்திலேந்து ஆரம்பிச்ச அந்த பூகண்டம், பாரத பூகண்டத்திலேந்து ஆரம்பிச்சது அந்த பூகண்டம். பரதனாக்கும் அஜனாபம் அப்படிங்கிற அந்த பூகண்டத்துக்கு அதிபதி. அதனால அந்த பூகண்டம் பாரத பூகண்டம். அதனால அஜனாபம் அப்படிங்கிற பூகண்டம் பரதனிலேந்து ஆரம்பிச்ச அந்த பூகண்டம் அப்படிங்கிறது பாரதம். இது பாரதம் அப்படிங்கிற பேரில வியபதிசந்தி நன்னா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தது. நாபி ரிஷபதேவனுக்கு கொடுத்த அஜனாபம்
பரதனுக்கு வந்து சேர்ந்தது. பாரதத்தோடு ஃபர்ஸ்ட் அதிபதியாக்கும் பரதன். இந்தியோட பேராக்கும் பாரதம். அதுக்கு முன்னால பாரத தேசத்துக்கு அஜனாபம் அப்படிங்கிற பேராக்கும் இருந்தது. நாலாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். சஹ பகுவித் மஹீபதிஹி பித்ரு பிதாமஹவது உருவல்சலதயா ஸ்வே ஸ்வே கர்மணி வர்த்தமானாஹ பிரஜாஹ ஸ்வதர்மம் அனுவர்த்தமானஹ பர்யபாலயத். சபஹுவின் மஹீபதிஹி பித்ருபிதாமஹவதுருவல்சலதயா ஸ்வே ஸ்வே கர்மணி வர்த்தமானாஹ பிரஜாஹ ஸ்வதர்மமனுவர்த்தமானஹ பர்யபாலயத். ஞானியான பரதன் முன்னோர்கள மாதிரி സ്വധർമ്മനിഷ്ഠர்களான പ്രജകളെ വാത്സല്യത്തോടു കൂടിയിട്ട് പരിപാലനം பண்ணினார். സഹ பாரத தேசத்தோடு அதிபதியாயிருக்கிற பரதன், பகுவித் சர்வஞானியாயிருக்கிற பரதன், மகீபதிஹி பூமியோடு சக்கரவர்த்தி ஆயிட்டு பாரத தேசத்துல நிறைய ராஜ்யங்கள் இருக்கு. அந்த ராஜ்யங்களோடெல்லாம் ராஜாவானதுனால சம்ராட்டான சக்கரவர்த்தியான பரதன் பித்ரு பிதாமகவது பூர்வீகர்கள மாதிரி அப்பாவான ரிஷபன் தாத்தாவான நாபி இப்படி இருக்கிறவாள மாதிரி அவரும் தர்மனிஷ்டையோடு கூடிட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார். பிரஜகளை உருவல்சலதையா ரொம்ப ஜாஸ்தியான பாசத்தோடு கூடிட்டு ஸ்வே ஸ்வே கர்மணி சொதர்மனிஷ்டர்களான பிரஜகளை സ്വധർമ്മം രാജധർമ്മം അനുവർത്തമാനഹ നന്ന ചെഞ്ചിണ്ട് പര്യപാലയത് പരിപാലനം പണിനാർ. സ്വേ സ്വേ കർമ്മണി വർത്തമാനാഹ സ്വധർമ്മനിഷ്ഠர்களாயிருக்கிற அதர்மம் செய்யாம அவாவாளோடு சொதர்மங்களை அனுஷ்டிச்சுருக்கிற பிரஜகளை സ്വധർമ്മം അനുവർത്തമാനഹ രാജധർമ്മം നന്ന ചെഞ്ചിണ്ട് പര്യപാലയത് പരിപാലനം பண்ணினார். சத்தியசந்தனாயிருக்கிற பரதராஜா தர்ம பரிபாலனம் நடத்துற காலகட்டத்தில் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிரஜைகள் எல்லாமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவாளாயிட்டு இருந்தா ஆருமே தவறுகள் பண்ணவில்லை, அதர்ம பிரவൃத்திகள் செய்யலை. அஞ்சாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். ஈஜேஜ பகவந்தம் யஜ்ஞ க்ரதுரூபம் க்ரதுபிஹி உச்சாவஜைஹி ஸ்ரத்தயா ஆஹ்ருதாக்னிஹோத்ர தர்ஷபூர்ணமாச ஆஹ்ருத அக்னிஹோத்ர தர்ஷபூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசுசோமானாம் பிரகிருதி விகிருதிபிஹி அனுசவனம் சாதுர்ஹோத்ர விதினா. ஈஜேஜ பகவந்தம் யஜ்ஞ க்ரதுரூபம் க்ரதுபிருச்சாவஜைஹி
ശ്രദ്ധയാ ആഹൃതാഗ്നിഹോത്രദർശ പൂർണമാസ ചാതുർമാസ്യ പശുസോമാനാം പ്രകൃതി വികൃതിഭിരനുസവനം ചാതുർഹോത്രവിധിന. ഭരതൻ, ഋഷഭപുത്രനാണ് ഭരതൻ. യജ്ഞസ്വരൂപനാണ് ഭഗവാന്. നിറയെ യജ്ഞങ്ങളാല് സേവിച്ചാർ. അഗ്നിഹോത്രം പണിനാർ, ദർശപൂർണമാസം ചെഞ്ചാർ, ചാതുർമാസ്യം ചെഞ്ചാർ. മാടുകളെ ഉപയോഗിച്ചും അതേമാതിരി സോമലதை அப்படிங்கிற வேறுகளால நடத்தக்கூடிய யஜ்ஞங்கள் எல்லாம் அவரு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு நம்பிக்கையோடு கூடிட்டு செஞ்சார். யஜ்ஞக்ரது ரூபம். യജ്ഞം ദേവയജ്ഞം, പിതൃയജ്ഞം, ഋഷിയജ്ഞം, பூதயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், இப்படின்னு இருக்கிற யஜ்ஞங்களும் எல்லாம் அவர் செஞ்சார். யஜ்ஞஸ்வரூபனான பகவந்தஞ்ச பகவானேயும் நிறைய யஜ்ஞங்களால ஈஜே பூஜிச்சார். யஜ்ஞக்ரது ஸ்வரூபனை பூஜிச்சார். ഭഗവാൻ വിഷ്ണു യജ്ഞസ്വരൂപനാക്കും, ക്രതുസ്വരൂപനാക്കും. യാഗാഗ്നിയിലെ ബലി സമർപ്പിക്കാതെക്ക് നടത്തുற യജ്ഞങ്ങളും ബലി സമർപ്പണത്തോടു കൂടിന യജ്ഞങ്ങളും ഇருக்கு. യജ്ഞക്രതുസ്വരൂപനാன വിഷ്ണുവെ പൂജിച്ചാർ. ഉച്ചാവജൈഹി, ഉച്ച അവജൈഹി, ഉച്ചാവജൈഹി. ഉച്ചം ജനന പെരിശ്, അവജം ரொம்ப சின்னது. இப்போ பெரிசும் சின்னதுமான ക്രതുഭിഹി, പല പല ക്രതുക്കൾ, ബലി സമർപ്പണത്തോടു കൂടിന ക്രതുക്കൾ ശ്രദ്ധയാ ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு அவரு செஞ்சார். யஜ்ஞம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள சொல்லணுமானா, പന്ത്രണ്ട് സ്കന്ധം ഭാഗവതത്തിലെ പൂർണ്ണമായിട്ട് പുരിഞ്ച് അർത്ഥത്തെ தெரிஞ்சு പഠിக்கிறது அப்படிங்கிறது ஒரு யஜ்ஞமாக்கும். ദേവി മഹാത്മ്യം അതിനോട് വിധിപടി പാരായണം ചെയ്യறது ഒരു യജ്ഞമാക്കും. ദേവി ഭാഗവതം കൃത്യനിഷ്ഠയോട് കൂടിയിട്ട് സങ്കല്പ മന്ത്രത്തോട് കൂടിയിട്ട് ആരംഭിച്ച് പൂർത്തി പண்றது യജ്ഞമാക്കും. മോക്ഷപ്രാപ്തിക്കായിട്ട് പലവിധ പ്രയത്നങ്ങളെല്ലാം ചെയ്യறது യജ്ഞമാക്കും. அப்படி யஜ்ஞங்களும் ஹோமாக்னியில ஹவிசலாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு செய்யற
ക്രതുക്കളുമെല്ലാം செஞ்சார் பரதராஜா. அனுசவனம் திரிகாலங்கள் தோறும் முடங்காதக்கு நம்பிக்கையோடு கூடிட்டு ஆஹ்ருதா സ്വീകരിച്ചിരിக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி സ്വീകരിച്ചിരിக்கிற அக்னிஹோத்திரம், நித்தியமாயிட்டு செய்யற அக்னிஹோத்திரம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், இப்படி எல்லாம் இருக்கிற ஹோமங்கள். தர்ஷ பூர்ணமாசம், ഓരോ മാസത്തിലെയും അമാവാസി നാളിലെ പൗർണമി നാളിലെ എല്ലാം ചെയ്യേണ്ടതാണ് വ്രതാനുഷ്ഠാനങ്ങൾ. ചാതുർമാസ്യം 4 മാസ കാലഘട്ടത്തിൽ ചെയ്യേണ്ടതാണ് അഗ്നികർമ്മങ്ങൾ. അതേമാതിരി മാടുകളെ പശുക്കളെ ദാനം കൊടുത്ത് ചെയ്യ വേണ്ടിന കർമ്മങ്ങൾ, சோமலதையால செய்ய வேண்டின யஜ்ஞங்கள், இப்படியெல்லாம் இருக்கிற யஜ்ஞங்களோடு பிரகிருதி அந்த யஜ்ஞம் பரிபூர்ணமாயிட்டு விதி பிரகாரம் இருக்கிற கிரியா அங்கங்களோடு கூடிட்டு பரிபூர்ணமாயிட்டு சமாப்தி செய்யறதும் விகிருதிபிகி யஜ்ஞ பதார்த்தங்களுக்கு பதிலாயிட்டு வேறொரு யஜ்ஞ பதார்த்தத்தை அந்த ஸ்தானத்தில சங்கல்பிச்சு சமர்ப்பிச்சு செய்யறது. ஆனா பூர்ணமாயிட்டு செய்யற யஜ்ஞங்களால காலதேசங்களுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்களை வச்சு செய்யற அந்த யஜ்ஞங்கள். யஜ்ஞம் பூர்ணமாயிட்டு செய்யறது தான். ஆனா அந்த யஜ்ஞத்துல சமர்ப்பிக்கிற பொருள்கள் அப்படிங்கிறது காலதேசங்களுக்கு தகுந்த மாதிரியான பொருள்கள். எல்லா சீசனிலையும் எல்லாமும் கிடைக்காது, எல்லா சீசனிலையும் எல்லா பூக்களும் கிடைக்காது, எல்லா சீசனிலையும் எல்லா பழவர்க்கங்களும் கிடைக்காது. அதனால காலதேசங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பதார்த்தங்களை உபயோகிச்சு செய்யறதாக்கும் விகிருதி யஜ்ஞம். பரிபூர்ணமாயிட்டு விதி பிரகாரம் இருக்கிற கிரியா அங்கங்களோடு கூடிட்டு செய்யறதாக்கும் பிரகிருதி யஜ்ஞம். அப்படி பிரகிருதி விகிருதி யஜ்ஞங்களை செஞ்சுண்டு சாதுர்ஹோத்திர விதினா ഋഗ്വേദ യജുർവേദ സാമവേദ അഥർവവേദ ഹോതാക്കളോട് കൂടിയിട്ട് യജ്ഞം ചെഞ്ചാർ ഭരതൻ. ഹോതാവ് അധ്വർയു ഉദ്ഗാതാവ് பிரம்மன், இப்படி 4 ஹோதாக்களோடு கூடிட்டு தொடர்ந்து விதி பிரகாரம் ஹோமங்களை செஞ்சார். ஹோதாவு அப்படின்னா ஹோமம் செய்யற ഋഗ്വേദ பண்டிதன், அத்வர்யு யஜுர்வேத பண்டிதன், உத்காதாவு சாமகானம் செய்யற சாமவேத பண்டிதன், பிரம்மன் அதர்வவேத பண்டிதன். யாகசாலையில ஏதாவது ஒரு തെറ്റുകുറ്റങ്ങൾ வந்திருக்கா அப்படின்னு உன்னிப்பா பார்த்துண்டு அப்படி ஏதாவது தவறுகள் வந்திருந்தானா அதுக்கான பிராயச்சித்தம் என்னவாக்கும் அப்படின்னு சொல்லி அதை செய்ய வைக்கிற பண்டிதன். ஹோமம் நடக்கிறத மிஸ்டேக்ஸ் உண்டாச்சு அப்படின்னா மந்திரம் തെറ്റിனாலோ ഹോമദ്രവ്യ സമർപ്പണത്തില ഏതാவது മിസ്റ്റേക്ക് ഉണ്ടാനാലോ பிரம்மன் கையை உயர்த்தி காட்டுவர். யாக அவசானம் அந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை நிர்தேசிப்பர். சர்வஞானியான பிரம்மன் சைலண்ட் ஆயிட்டாக்கும் அந்த யாகத்துல இருப்பர். அப்படி பரதன் சாதுர்ஹோத்திர விதி பிரகாரம் பகவானை சேவிச்சார்.